ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோம். சம்பா ரவை உப்புமா பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சம்பா ரவை 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக இருக்க ரவையாக பார்த்து வாங்கிக்கணும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் உப்புமா நல்லா இருக்காது. இது நான் மைல் மார்க்கில் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணது, பூண்டு 5 பல் சின்னதாக சாப் பண்ணது, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், பீன்ஸ் கேரட்டும் சின்னதாக சாப் பண்ணது, நல்லா நைஸாக சாப் பண்ணியிருக்கணும், தக்காளி 1 சிறுசு, பச்சை மிளகா 3, வரமிளகா ஒரு 5, தாளிக்க கடுகும் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, தக்காளி, வரமிளகா இது எல்லாமே பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது நல்லா வணங்கணும். நம்ம இதுக்கு கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துனா இந்த ரவை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். நம்ம லிட்டு போட்டு மூடி இது அப்படியே 3 மினிட்ஸ் வணங்கட்டும். பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்தளவு நமக்கு வணங்கினா போதும். இப்போ இந்த ரவைக்கு தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விடணும். அப்போ தான் ரவை புழுங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். விட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் அல்லது மோர் சேர்த்துக்கலாம். இது தயிர் அல்லது மோர் சேர்த்துனோம்னா இந்த ரவைக்கு நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது அப்படியே நுரக்கூடி வரட்டும். வரும்போது நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியை நடுவில் வச்சுட்டு, இது ரொம்ப குட்டி விழுகாது, நம்ம மொத்தமாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி தண்ணி நல்லா வத்துறது வர அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி இதை நம்ம இப்போ தம் விட போகிறோம். எப்படின்னா, தோசைக்கல்லை அடியில் போட்டு அதுக்கு மேலே இந்த பேனை வச்சு அடுப்பில் ஹையில் வச்சு நல்லா தோசைக்கல் காஞ்சோன்னே நம்ம அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு விட்டுலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேனை வச்சுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 7 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் ரவை புழுங்கி நல்லா சாஃப்ட் ஆகும். இது ஒரு 7 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவை நல்லா புழுங்கிருச்சு. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. இது ஒரு 7 to 10 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ரவையை புழுங்க விட்டணும். அந்த ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் கூடையும் சட்னி, தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும் போது
காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.